கஞ்சா போதையை தட்டி கேட்டதுக்கு ஒரு ஸ்கூல் பையனோட உயிரை இப்படிதான் பறிப்பாங்களா? மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. முந்தானத்து தான் நம்ம ஊர்ல நடந்த ஒரு கொடூரமான விஷயத்தை பத்தி பேசணும். ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்னொரு உயிர் காவு வாங்கப்பட்டிருக்கு. சரி, என்ன நடந்ததுன்னு ஃபுல்லா பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. சரி, என்ன நடந்தது அப்படின்னா, நேத்து சென்னை திருவொற்றியூரில் நடந்த ஒரு சம்பவம் ஒவ்வொரு பெற்றோரோட நெஞ்சையும் பதபதிக்க வச்சிருக்கு. அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல 12ஆம் வகுப்பு படிக்கிற பையன் பேர் தான் தனுஷ். தனுஷோட நெருங்கிய நண்பரும் அதே ஸ்கூல்ல 11வது படிக்கிற இன்னொரு மாணவனுக்கு இடையில ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கு. ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் நடுவுல பேசி அந்த பிரச்சனை அன்னைக்கே தீர்த்து வச்சிருக்காங்க. ஆனா அந்த வன்மம் தீரலையா என்னன்னு தெரியல. வெள்ளிக்கிழமை ஸ்கூல் முடிஞ்சு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்றத தனுஷை அந்த 11ஆம் வகுப்பு மாணவனும் அவனோட கூட்டாளிகளும் சேர்ந்து ஸ்கூலுக்கு பின்னாலே இருக்கிற ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போய் கொடூரமா தாக்கியிருக்காங்க. அந்த பையன் வலி தாங்க முடியாம சுருண்டு போய் விழுந்து துடிதுடிச்சு போய் அங்கேயே செத்தும் போயிருக்கான். யோசிச்சு பாருங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்க வேண்டிய பையன் இன்னைக்கு பிணமா கிடக்குறான். நம்ம முந்தானத்து தான் இந்த சமூகத்துல பரவிட்டு இருக்கிற போதை கலாச்சாரத்தை பத்தி வீடியோ போட்டோம். ஆனா அதுக்குள்ள அடுத்த அதிர்ச்சி என்ன சார் நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல. ஸ்கூல் பசங்க கையில புக் இருக்க வேண்டிய இடத்துல அது இடம் மாறி இன்னைக்கு கஞ்சாவும் கத்திகளும் வன்மமும் எப்படி வந்துச்சு? அந்த பசங்களுக்குள்ள என்ன அவ்வளவு பெரிய பகை? ஒரு சின்ன சண்டை, ஒரு ஈகோ, அதுக்காக ஒரு உயிரையே காவு வாங்குற அளவுக்கு மிருகங்களா மாறுறதுக்கு யார் காரணம்? இது வெறும் சண்டை கிடையாது, நம்ம சமூகத்தோட தோல்வி தானே. நம்ம பசங்களை நாம எங்க கொண்டு போய் விட்டுருக்கோம்னு யோசிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்துல இன்னைக்கு நம்ம நிக்கிறோம். இனிமேலும் அமைதியா இருக்க முடியாது மக்களே. இது ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய அலாரம் மாதிரி. உங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு கரெக்டா வீட்டுக்கு வராங்களா? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? அவங்களோட பழக்க வழக்கங்கள் என்ன? அவங்க போதைப் பொருட்களோட பிடியில சிக்கி இருக்காங்களான்னு இனிமே ஸ்கூல் மட்டும் பார்த்தா பத்தாது, நாம தான் வீட்லயும் சேர்ந்து பார்க்கணும். கஞ்சா விற்பனை மற்றும் போதை கலாச்சாரத்தை நம்ம ஊர்ல இருந்து வேரோட பிடுங்கி எரியல அப்படின்னா இன்னும் எத்தனை தனுஷுகளோட உயிரை நம்ம இழக்க போறோமோ. இந்த கொலைக்கு நியாயம் கிடைக்கணும், சம்பந்தப்பட்ட எல்லாரும் கடுமையா தண்டிக்கப்படணும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் குறிப்பா எல்லா பெற்றோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம பசங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. தயவு செஞ்சு விழிப்புடன் இருங்க. மேலும் அப்டேட்ஸ்க்கு தீப்தி எக்ஸ்ப்ளோரை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.